ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். செம்ம சீனுபா. பிரவீன் சக்கரவர்த்தியா 2 கை பத்தல அப்படிங்கிற அளவுக்கு கையை ஆட்டிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. என்னையா விசேஷம், வெயிலுக்குள்ள இந்த போடு வர்றியா அப்படின்னு கேட்டா, நான் தான் ஜெயிச்சிட்டோம்ல, அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிட்டேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம். ஆமா சொல்லிட்டாங்க, நான் எம்பி ஆம்லோ அப்படின்னு சந்தோஷத்துல திளைக்கார். வேட்புமனுக்கள் 9/6/2026 அன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களது வேட்புமனு மட்டுமே செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மீதமுள்ள 12 சுயேட்சை வேட்பாளரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. எனவே இந்த இடைத்தேர்தலில் காலி இடத்தின் எண்ணிக்கை ஒன்றும் சட்டப்படி செல்லத்தக்க ஏற்றுக்கொள்ள பெற்ற வேட்புமனுவின் எண்ணிக்கை ஒன்றும் சமமாக உள்ளதால் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 படியும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்த விதிகளில் விதி 11 துணை விதி 1 படியும் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என அறிவிக்கிறேன். எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா நான் அவங்கள வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் விஜய் ஐயாவை தூக்கி நான் உச்சாணி கும்பல வச்சிருக்கேன். அவர் நட்டு நினைக்கலன்னா எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா, இந்த பவுசு கிடைச்சிருக்குமா, நான் அவரை அந்த அளவுக்கு கொண்டாடுறேன்னு அவருக்கு ஐஸ் மேல ஐஸ் பாரா வைக்கார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸோட பெருந்தன்மையாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு நாங்கள் இதுதான் ஒரு கூட்டணிக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துறோம். அப்படியே இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. மற்றவங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கொடுத்த பணியை எப்படி செய்றேன்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே குப்பரை படுத்து தடுத்து என்னென்னலாம் பண்ண போறேன்ற ஒரு ஐடியாவை மனசுக்குள்ள வச்சிருக்கேன். எங்க விஜய் ஐயாட்ட மட்டும்தான் சொல்லுவேன், வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம் பார்லிமெண்ட்ல. அது ஏன்னா மோடி அரசு மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக 2-3 மசோதா எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன மசோதா? ஒன்று, மகளிர் ஒதுக்கீடு என்ற பேர்ல தொகுதி மாற்றம் மசோதா. இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா. இதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். இதற்கு எதிர்ப்பாக குரல் ஓங்க வேண்டும், தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக செய்வேன். ஆகையால் இது ஒரு முக்கியமான டைம்ல வந்ததுக்கு தமிழ்நாட்டின் குரல் கட்டாயமாக டெல்லியிலும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்படும். அது என்னுடைய வாக்கு. நன்றி. இந்த பக்கம் விஜய் பேசவே மாட்டேங்காரு, முதல்வர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்காரு அப்படின்னு எல்லாரும் அங்கலாய்ச்சிகள்ல. ஆனா மனுஷன் டெல்லியில போய் பொழந்து தள்ளிட்டாப்புலையா. அதாவது நீட் தேர்வை கொண்டு வந்து என்னால பதில் சொல்ல முடியல, தயவு செஞ்சு ஒழிங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பூரா கொடுங்க, நீங்க வாட்டுக்கு அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு பதுக்காதீங்க அப்படின்னு ஏகத்துக்கும் பேசினாராம். என்னன்னு கேளுங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் கையோட செஞ்சிருக்காரு. வெறும் வாயிட்ட சொன்னா கேட்டுட்டு மறந்துடுவாங்க, ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தை கேட்காங்கல்ல பிரதமர். அதனால நல்ல A4 சீட்டு ஒரு 40 சீட்டை வாங்கி அதில் கடன்னு பிரிண்ட் எடுத்து இந்த வாருங்க எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், காசை பூரா கொடுத்துருங்க, எங்கள் ஊரில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதோம் அப்படின்னு முதல்வர் ஐயா பேப்பரை கொடுத்துட்டு வந்திருக்கார். இப்படி
பேப்பரை கொடுத்துட்டு வெளியில் வரும் பொழுது சடக்குன்னு சிபிஐ எங்க 2 மாதம் கோடை விடுமுறை முடிஞ்சு போச்சு, இருக்கிற கேஸெல்லாம் டப்பு டப்புன்னு தட்டி தூக்குறோம்னு சொல்லிட்டு கேஸை கரூர் கேஸை எடுத்து தட்டுறாங்களாம். ஏங்க ஐயா டெல்லி போகிற நேரம் தான் இதை தட்டணுமா, உங்களுக்கு வேற நேரமே கிடையாதா அப்படின்னு இங்கிருந்து எல்லாரும் கேட்காங்க. அப்படியே நம்ம வீரபாண்டி ஐயா வந்தார். இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கையை துடைக்கும் போது அப்படியே கொஞ்சம் இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார். என்னன்னு கேட்டால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு பயணம் பண்ண முடியல, கால் 2 விரிச்சுக்கிட்டே போகுது. அதனால் லைட்டாக ஒரு காலை எடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு எங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் இருக்கிற எல்லாம் பேச்சு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போதைக்கு திமுகலேருந்து அப்படி கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னோன்னே சடக்குன்னு செய்தியாளர் சொன்னார், கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு சடக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் தேங்காயை படக்குன்னு 2 உடைக்கப்படாதுங்க அப்படிங்க. நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் நம்மை விட இல்லை நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவர்தான் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது, இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்போ காய் கவர்ந்துருச்சு, கனி இருப்போ காய் கவர்ந்துருச்சு. சூழல் இடம் தரல, இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சூழல் இடம் தரல. திமுக எண்ணற்ற பல திட்டங்களை செஞ்சது நாங்கள் இன்னைக்கு ஒத்துக்கிறோம், அதை ஆமோதிக்கிறோம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூழல் மாறி போச்சுல்ல, இந்த பக்கம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல, நாங்களும் அந்த பக்கம் போயிட்டோம்ல, இனியும் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னா நல்லாவா இருக்கு? ஆமாம், அது அப்படி எப்படி அப்படிங்கார். ஆமாம், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். திமுக தலைவர் கொடுத்த ஆட்சி நல்லாட்சி தான், நல்ல திட்டங்கள் சிறப்பு தான். அது தொடர வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்களை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நீங்கள் அறிந்தது. இது முரண் அல்ல, பகை அல்ல. இன்றுள்ள சூழலில் கூட்டணியாக இப்பொழுது ஒரு கூட்டணிக்குள் அடங்க முடியாது நம்ம. ஏனென்றால் தவேக என்கிற புதிய ஜனநாயக சக்தி வந்திருக்கிறது, அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். வெளியிலிருந்து ஒன்று தோற்று போனாலும் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் ஒரு ஜனநாயக சக்தி. திமுக ஒரு ஜனநாயக சக்தி. எப்பொழுதுமே இந்த ஜனநாயக சக்தியுடன் நெருக்கங்கான அவரோடு இணைந்து பாடுபட போராட விரும்புகிறவர்கள் நாங்கள். எனவே தேர்தல் அரசியலால் கொள்கை அரசியல் முரண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று நாங்கள் எங்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றுள்ள ஒரு சூழலில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்னொரு கூட்டணி இருந்தபடி ஆதரவளிப்பது என்பது முதல்வர் பேசுவதற்கும் நீங்கள் இப்படி கேள்வி எழுப்பதற்கும் வழிவகுத்துவிடும். அதுவும் ஒரு காரணம். அப்படியே ஆர்எஸ் பதவியா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கடுகடுன்னு பேசக்கூடிய மனுஷன் இப்போ நன்றி சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு மாற்றம் தான். என்னென்னா, எங்கள் கூட 10 வருஷமாக அண்ணன் தம்பி புழைக்கி அண்ணன் தம்பி மாதிரி இருந்திய, இப்போ நீங்கள் பிரிஞ்சு போனதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ரத்த கண்ணீர் வருது. இருந்தாலும் நல்லா இருக்க, போகிற இடத்துல நல்ல செல்வ செழிப்போட சேதனமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். இது வரைக்கும் எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்லுதார் பாரதி ஐயா. கூட்டணியிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளை இந்த தேர்தல் 2019 தேர்தலிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோடு நட்போடு இருந்து மிகுந்த நாங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், அந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்த முத்தரசன் மீதும், அகில இந்திய தலைவராக இருந்த ராஜா மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்டு பணியாற்றினோம் என்பதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்களும் மிக நன்றாக அறிவார்கள். அந்த 10 ஆண்டு காலம் எங்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இங்கேருந்து போகும்போது தம்பிக்கு மனசு வலிக்கும், இல்லைன்னா தம்பிக்கு இங்கேருந்து இது பண்ணும்போது அண்ணனுக்கு வலிக்கும் இல்லையா? அதனால பாரதி ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். தற்போதைக்கு தான் சொல்லியிருக்காங்க, எப்போ வேணாலும் அவங்க இங்கே வரலாம், எப்போ வந்தாலும் எங்கள் வீடு திறந்தா இருக்கும், உங்களை நாங்கள் எதுவும் கோச்சிக்கிற மாட்டோம், அதனால் பார்த்து பதனமாக இருங்க, ஏதாவது சட்டம் கிட்டத்தட்ட உடையாந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாரதி ஐயா. இன்றைக்கு அவர் பிரிந்து செல்கிறார்கள். இப்போதைக்கு திமுக கூட்டணி நீடிக்கவில்லை என்று வீரபாண்டி தெரிவிக்கின்றார்.
எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தால் பொறுத்தமட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. இப்படி ரொம்ப நெகிழ்வு தன்மையா பேசிட்டு இருந்தாருல, சடக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஆமா, எங்களை விட்டு நீங்க போறோம்னு சொல்லிட, ஒரு காரணத்தை உருப்படியா சொல்லிடா, நீங்க சாப்பிட்ற சொத்துல மண்ணல்லியா போட்டோம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு லைட்டா அவரை மறந்து சட்டுன்னு வெளியில வந்துருச்சு உள்ள இருக்கிற நெசமான பாரதி ஐயா. இந்த ஒரு மாதத்தில் இப்போ வந்து மின்சாரம் எல்லாம் கரெக்டாக பவர் கட்டெல்லாம் கொடுத்து சென்னை மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் பூரா இந்த ஒரு மாத காலமாக கரண்ட் இல்லாமல் அவதிப்படுறாங்களே, இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திமுக அந்த ஒரு மாதத்தில் யாருக்கு துன்ற சோத்தில் மண்ணில் வைக்குது, எந்த கட்சிக்கு எந்த கெடுதி பண்ணுது, போவதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் சொல்ல ஒரு மாதத்தில் என்ன ஆகிப்போச்சு. இது வந்து தமிழ் மக்களே கேள்வி கேட்பாங்கல்ல. கரண்ட் கட் ஆகிக்கிட்டே இருக்கு, இவங்களும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ என்ன தெரியுதுன்னா, இந்த வாருங்க கரண்ட் கட் ஆகுது, அவங்க சதி இவங்க சதி பீச்சு கட்டி அப்படின்ட்டு போறா, ஆனால் நாங்கள் ஒரு மாதத்துல வந்து எல்லாத்தையும் ரைட்டாக பிடிக்கிட்டோம் பாருங்க, இப்போ கரெக்டாக வருது அப்படின்னு ஏதாவது சினிமாத்தனமாக ஏதாவது யோசிக்காங்களோ அப்படின்னு அவருடைய டவுட்டை சொல்றாரு. கிளியர் பண்ணுங்க யாராவது டவுட்டை. இப்போ இந்த மின்சார வெட்டு நடந்துகிட்டு இருக்கு, இதுவே ஒரு சினிமா டைலில் தான் நடக்குதுன்றது நான் என்னுடைய கணிப்பு. காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மின்வெட்டு இருந்ததை போலவும் இதை உடனடியாக ஆட்சியாளர் செய்து விட்டு தீர்த்துட்டு போல நடிப்பதற்கு தான் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. 5 ஆண்டு காலம் தளபதி ஆட்சி காலத்தில் இதை விட கடுமையான வெயிலெலாம் இருந்தது. அப்போ இந்த மின்வெட்டெல்லாம் வரல. இதே அதிகாரிகளை புதுசாக ஆளை வச்சு நாங்கள் செய்யலை. இதே இன்றைக்கி 6 டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அதிகாரி தான் இருந்தாங்க. அதே திறமை வாய்ந்த சேர்மன் தான், சிறப்பு பெற்ற சேர்மன் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தோழர் பேர் என்ன, ராதாகிருஷ்ணன், சிறந்த அதிகாரி என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் செயல்பட்டார், எங்கள் ஆட்சியிலும் செயல்பட்டார். அவர் தான் இன்றைக்கி இருக்கிறார். ஆகினால் இந்த ஆர்டிஃபிஷியலாக அதை உருவாக்கிட்டு சினிமா வரணும், டிஃபன் ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய பெருமையாக அதை போட்டு காட்டுறது மாதிரி, பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ தட்டுப்பாடு இருந்தது, உடனே எங்கள் தலைவர் 1 மாத காலத்தில் 2 மாத காலத்தில் மின்வெட்டியை தீர்த்தார் அப்படின்னு சினிமா ஸ்டைலில் காட்டுறதுக்காக இது நடத்தப்படுகிறதா திட்டமிட்டுன்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் ஏற்படுறது. காரணம் நாங்களாம் நிர்வாகத்திலிருந்து பழக்கப்பட்டவங்க. அப்படியே வீரவாண்டி ஐயாவும் ஒரு அங்கிட்டுக்கிட்டுன்னு ஒரு காரணத்தை சொல்லி போக, இந்த பக்கம் திருமானனும் அந்த பக்கம் காரணத்தை சொல்லி நைஸ் அங்கிட்டாக்க நழுவேன். சண்முகம் சொன்னோடனே சடக்குன்னு நம்ம ஈஸ்வர ஐயாவும் கோவந்து வச்சு இருந்துருங்க, நீங்கள் யார் இதை சொல்லுதுக்கு, நீங்கள் தான் கலந்து போனீங்க, மற்றவெல்லாம் கூட்டணியில் இருக்கத்தான் செய்தாங்க, நீங்கள் உங்களுக்கு ஆதாயம் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் வாட்டு கலண்டு போய் அங்கே குத்த வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு திமுக கூட்டணி இல்லை அது இல்லைன்னா என்ன அர்த்தம், அப்புறம் நாங்களாம் எங்கே இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் பேசப்பட போயிட்டே இல்லை, அப்படியே செவனேன்னு போங்க அப்படின்னு லைட்டாக கோபமாக சொல்கிறார். அண்ணே கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள். கொள்கை கூட்டணியில் நாங்கள் தேர்தலுக்காக திமுகவோட கூட்டணியில் இல்லைன்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கம்யூனிஸ்டுக்காரரு சண்முகம் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கூட்டணியில இல்லையா? நீ யாரு டிக்ளேர் பண்றதுக்கு? நீ வேணா கூட்டணியில இல்லைன்னு சொல்லு, கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லு, ஆனா திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன நினைச்சவங்க பேசுறாங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா, ஆனா அவருக்கு கொள்கை தலைவர். தமிழ்நாட்டில் ஒரே கொள்கை தலைவர் அவர் தானா, ஆனா 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்க. அப்புறம் ஆக்கல அப்படின்னு சொன்னா, அப்புறமா நாங்க ஆட்சிக்கு ஆதரவு தர்றோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? திமுக தலைவர் சொன்னாரா? திமுக யாராவது சொன்னாங்களா? அவங்க ஆதரவு தர்றாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நீதான சொன்ன, நீதான பேச்சு கொடுத்த எல்லாரும் நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப சொன்ன வாய் இப்ப ஏன் மாறுது? இப்ப ஏன் மாத்தி சொல்ற? நீ
அப்படியே ஸ்டாலின் ஐயா அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அவர் என்னடானா துறை வைக்க போய் துண்டா போட்டுக்கிட்டு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, நாங்கள் எங்கள் சின்னத்தில் போட்டியிடணும்னு புலம்புதாரு. அதுக்கு வைக்க என்னாச்சு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கேட்க ஆள் நினைச்சிருக்கீங்களா? இந்த இருக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு மதிமுக பக்கம் மடையை திருப்புதார். இன்னொரு தலைவர் சொன்னார், நான் கலைஞரை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், வருத்தப்பட்டுட்டேன். இனி என் கடைசி உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் தளபதி அவர்கள் கூடத்தான் இருப்பேன். மு.க. ஸ்டாலின் தான் அவரை தூக்கி நிறுத்தலதான் என் வேலையை அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இல்லைங்க. நான் மேடையில இருந்து பல கூட்டத்தில் பார்த்தவன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் இப்ப உதயசூரியன்ல போட்டியிட்டதும் அதாவது துரதிருஷ்டவசமா. ஐயோ என்னையா இது, அப்படி பேசுற ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு உதயசூரியன்ல போட்டியிட்டது துரதிருஷ்டவசமா போச்சான். என்ன அநியாயம் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்முடைய தலைவர் பெருந்தன்மையோடு மென்மையாக அணுகி வைத்து அவருக்கே ஒரு பாடம். அப்படியே ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்க, வாக்குவாதம் ஈபிக்காரங்கள்ட்ட மல்லு கட்டிக்காக வேலைக்கு போயிட்டு நிம்மதி அக்கடான்னு படுத்தா கரண்ட் போது வேர்த்து புழுகுது, சூரிய வேற சுண்டுன்னு சுட்டரிக்க ராத்திரி போற எங்களுக்கு முடியலைய. இப்படி கரண்ட கட் பண்ணி நான் நியாயமா அடுக்குமா அப்படின்னு அதிகாரியை போட்டு பொழந்தெடுக்காக பாவம் அவர் கையில செல்போனை வச்சுக்கிட்டு என்னைக்கேன்னு முடிக்காரு. என்ன ஒரு மனசாட்சியில டெய்லி தூக்கமே இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நேத்து கூட மழை பெய்ந்து இல்ல சார், எங்க தெருவுல டெய்லி சாவ சொன்னாங்க. ஒரு நாள் 2 நாள் தான் பரவாயில்ல. என்னதான் நடக்குது? 3 மணிக்கு 2 மணிக்கு தான் சார் எனக்கு வருது. அப்படியே சண்முகையா சடக்குன்னு ரொம்ப முதுபெரும் தலைவர் இல்லையா, சடக்குன்னு முதலமைச்சர் ஏட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு, தம்பிக்கு இருக்க மக்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், கட்சிகள்கிட்ட இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவ என்ன பண்ணிடுவாங்க என்ன செய்வோம்னே தெரியாது, சடக்குன்னு சட்டையை தூக்கி கவுத்திடுவாங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முதல்வர் ஐயாவுக்கு டியூஷன் எடுக்க. மின்வெட்டு இருக்கிறது ஆங்காங்கே பொதுமக்கள் இரவு நேரத்தில் மின்வெட்டின் காரணமாக தூங்க முடியாம குழந்தைகள் அமைதியா தூங்கத்துக்கு வழி இல்லாத கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். பல நேரங்களில் அது எப்போ போது எப்போ வருதுன்னே தெரியாத அளவுக்கு மின்வெட்டு என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. ஆகவே இது விரைவாக சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இது என்ன காரணமாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் மாநில அரசாங்கம் தான் இருக்கு. மின்வெட்டு பிரச்சனையில காலம் கடத்துவது என்பது எந்த விதத்திலும் அது மக்களை ஒரு கடுமையான கோபத்துக்கு தான் உள்ளாகும். அதை உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் மின்வெட்டு பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறது. நம்ம அரசியல்ல புன்னகை மன்னர் டிடிவிஆர் வரார் 24வது புலிகேசி வரலாறுல வந்துரும் போல் இருக்கு. அப்படித்தாயா நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, ஏயா எங்கிட்டு பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கியா, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலனா எங்க கூட்டாளிட்ட கேளுங்க, நிறைய ஐடியாவை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் தெரியும்ல அப்படிங்கார். எடுத்து விடுங்க 4-5. இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்பா 6 மாதம், அதுக்குள்ளார கருத்து சொல்ல வேணாம். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாற்றலாம்னு நினச்சா வடிவேல் நடித்த படத்தை சொல்லுவாங்களே இன்ஸ்டா அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்தில் அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 6 மாதம் தேவை எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்ற நினச்சிங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதிமுக உடைச்சு அங்கேருந்து 10 பேர் எங்ககிட்ட இருந்து 10 பேர் இப்படி எல்லாம் பிடுங்கிட்டு நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்காது. ஏதோ அவர் ஒருத்தர் ஆசைப்பட்டு அங்கிட்டாங்க இழுத்துவிட்டிய, நான் கொஞ்சம் கோட்டை விட்டேன் அம்பிடுத்தேன், அதை ஒத்துக்கிறேன். இனிமேல் உண்மையான ஆட்களில் என்னை விட்டு போல தான் இருக்காங்க, கேட்டு பாருங்க, ஒரு தாள் போவாது. இதெல்லாம் நல்லா இல்லை, சாக்கிறதா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்காரு யாரும் கிளம்பிட்டாங்களான்னு. அம்மா ஆட்சியில் அந்த இது மாதிரி நேரத்தில் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்வதற்கு என்ன உதவிகள் செய்கிறாங்க என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட செய்யலாம். அதை விட்டுட்டு நீங்கள் புதிய அதிமுகன்னு சொல்கிறதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. அதிமுகவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதிமுகவிலேருந்து உள்ள நிர்வாகிகளை நீங்கள் முன்னாள் எம்எல்ஏக்களை இல்லை இந்நாள் எம்எல்ஏக்களை
முன்னாள் நிர்வாகிகளை நீங்கள் போய் உங்கள் கட்சியில் சேர்க்கறதுனால உங்கள் கட்சி என்றைக்குமே அதிமுக ஆகுது. அதிமுக தொண்டன் யாரும் உங்கள் பின்னாடி வரமாட்டான். நீங்கள் இப்போ 5000 பேர் 10,000 பேர் சேர்க்கலாம், அதெல்லாம் அவங்களுடைய கைத்தறிகள் தான் போவான். இப்போ அமமுகலேருந்து எத்தனையோ பேர் நிர்வாகிகள் போகிறாங்க. இன்னும் தொண்டர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா மாவட்டத்திலையும் கலைச்சிட்டாரு. முன்ன எங்கள் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கட்சியை கலைச்சேன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. அது மாதிரி தான் தொண்டர்கள் எந்த கட்சியிலேருந்து வெளில போக மாட்டாங்க. அப்படியே முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனம்மா தூத்துக்குடியிலிருந்து போடாத ஒரே பேசாங்க. என்ன சிஎம் சார் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு எங்களை எங்களுக்கு தான் கேள்வி கேட்டுருப்பேன். இப்போ கேட்பேன்ல, இப்போ கேளுங்க, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. டெல்லிக்கு வேற பெருகிய வாங்க வந்து கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு கேட்கறதுக்காக ஏகப்பட்ட கேள்வி இருக்கு அப்படிங்காங்க. இன்னைக்கு சொல்றாங்க தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம் என்று. ஆனா உங்களை முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் இருந்த போது கடந்த ஆட்சியில் நீங்க என்ன சொன்னீங்க? சிஎம் சார் கூவுனீங்களே. இப்போ அந்த சிஎம் சார் மட்டும் சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்ப நீங்க இப்போ நீங்க வசனம் பேசலையா இல்ல புரிஞ்சு பேசுறீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த ஆட்சியில் இருக்கும்போது தளபதியார் துணிந்து புகார் தாங்க, துணிந்து வாங்க, என்னை நம்பி வாங்க, நான் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து தளபதியார் அந்த அப்பீல மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னார், நீங்கள் துணிந்து வாங்க. அதே போல் எல்லா பெண்ணும் துணிந்து புகார் தர முன் வந்தாங்க. அந்த துணிந்து புகார் தர நிலையை உருவாக்கியதே தளபதியாரின் ஆட்சின்னு சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. எல்லா பெண்களும் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு உங்கள் கட்சியாளால் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கலன்னா எந்த பெண்ணு துணிஞ்சு புகார் தர வருவார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2004 இப்போ நாங்கள் சாதனை பண்ணிட்டோம் எல்லாம் சொல்லுதார். ஒத்த நாலு பிரச்சனை மீட் பண்ணி இப்போ இது பண்ணல, நீங்கள் கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனால் இவர் ஒரு மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே ஓட்டு பிராண்டி எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குது. யார் தெரியுமா? நம்ம சிதம்பரம் அண்ணாச்சி. பயங்கரமான ஆளாத்தான் இருப்பார். உங்களுக்கு அதிமுக கட்சி ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்களிருந்து விலகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அது 3 மாதமா 4 மாதமா 6 மாதமா என்று சர்ச்சை செய்யலாம். அவகாசம் கொடுக்கணும். அதிகாரிகள் நியமனம் இப்போ தானே நடந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் துறையினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வேலைகளை பார்க்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். மோடி அவர்கள் 12 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கலேன்னு நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இவர் 1 மாதம் தானே ஆயிருக்கு, சந்திக்கலாம். அது போக தானே கருத்து சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் முதல் நாளே கருத்து தெரிவிக்க முடியாது. அப்படியே இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம் மறைஞ்சிட்டார். அவர் பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா? அந்த குறையே இல்லாமல் அவரை கொண்டு போய் நல்லபடியாக அடக்கம் பண்ணணும்னு சொல்லி திரை உலகமே திரண்டு தேனிக்கு போய் அவர் சொந்த கிராமத்தில் அவரை நல்லடக்கம் பண்ணி அரசு மரியாதையோடைய குண்டுகள் முடங்க 72 குண்டு முடங்க அரசு மரியாதையோடைய ஐயாவை அப்படியே வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை ஒரு எட்டு பார்ப்போம். தென்மேற்கு சீமையில தேடி நகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. பிறந்த இடமோ கள்ளிக்காடு, பிரியம் வளர்த்தான் கலையோடு, வறுமை கொடுத்த வலியோடு, வாழ்வே அவனின் வழிபாடு. சோகப்பட்ட பொழப்புக்குள்ள ஏகப்பட்ட கதை எடுத்து பாவப்பட்ட வாழ்க்கை சொன்னான் பாரதி ராஜா. உழுத புழுதி படமாச்சு, உரலு உலக்க கதையாச்சு, ஆட்டு புழுக்க கலையாச்சு, மாட்டு குரலும் இசையாச்சு. தென்மேற்கு சீமையில தேடி நகர் ஓரத்துல
பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. அப்படியே உசாருக்குள்ள போறவங்க, அதாவதுங்க வண்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா கழுவி எடுக்கணும், இல்லைன்னா வண்டியை நேரம் ஆற்றுக்குள்ளே போயிருங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். கேரளாவில் சர்றடு போய் வண்டி உள்ள ஆற்றுக்குள்ளே போயிருச்சு. பாதி வண்டி உள்ளே இருக்குது, பாதி வண்டி வெளியே இருக்குது. என்னத்துக்குன்னு தெரியல, லாரிக்கு என்ன கோபம் தெரியல. வண்டியை ஓட்டும் போது பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்ரு, இந்த ஆயிலுக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வண்டி இப்படி தான் ஆற்றுக்குள்ளே நிற்கும். வெயில் வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க, எல் நீனோ வெயில் யானையிலும் போட்டு தாக்குது. பாவம் காட்டுக்குள்ளே இருக்கிற யானை வெயில் தாங்க மாட்டாமல் சாப்பாட்டுக்கு இல்லை, தண்ணி இல்லைன்னு ஊருக்குள்ளே ஓடுது. ஏதாவது ஒரு வாழைத்தாறு வச்சு தண்ணியை கிண்ணியை வச்சு விடலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிறதாங்க. அது வந்து தட்டி பார்த்து கேட்டையாக ஓட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டை அடித்து உடச்சி உள்ளே தும்பிக்கை விட்டு தேடுது, இது உள்ள ஓடுதாங்க. அதனால் இந்த யானைக்காடு இல்லை இந்த மானெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம் வச்சு விட்ருங்க, அது அவங்கட்டாக்க போயிடும். ஆமாம், பார்த்துருணும். அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டோம், இங்கே வாங்க, இந்த கால்பந்து விளையாடினா ராத்திரி 12:30 மணிக்கு தான் விளாட்றாங்க நம்ம ஊர் நேரப்படி. நாம் அதை வந்து அதிகமாக பார்க்க முடியறதில்ல. ஆனால் சில பேர் கொட்டை உட்காந்து முடிச்சு பார்க்குறாங்க. அந்த பிபா உலக கோப்பை ஆரம்பிச்சு போச்சு. யார் அந்த கப்பை தூக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போகிறா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு இந்த கிரிக்கெட்டு காக்கி தானே தெரியும் அப்படின்னு கேட்டால், ஆனால் ஃபுட்பாலும் தெரியும் அப்படின்னு சொல்லுறாங்களா பதில். வந்து போர்ச்சுகல் ஜெயிக்க நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேப்டன்சி பண்ணுறாரு. அவர் வந்து இனிமேல் ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த பிளேயரு. ஸோ மற்ற டீம் மெஸ்ஸி, நெய்மர் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இதான் ரொனால்டோக்கு கடைசி உலக கோப்பை. அதான் கண்டிப்பாக போர்ச்சுகல் தான் வின் பண்ணும். ஃப்ரான்ஸ் தான் ஜெயிப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வேர்ல்டு அந்த ஃப்ரான்ஸில் தான் யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஃப்ரான்ஸ் தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸ்பெயின் அணி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அணியில் தான் இளமையும் அனுபவமும் மிக்க வீரர்கள் இருக்காங்க. நம்ம பெட்ரி, ரோட்ரி போன்ற வீரர்கள், இன்னும் நிறைய வீரர்கள் இருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ரொனால்டோ விளாட்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும். அதனால் போர்ச்சுகல் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். போன இதில் வந்து வேர்ல்டு கப்பில் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. அதேமாரி இந்த வட்டம் இந்த 2 டீமுமே நல்லா வரும், பூலில் வந்து நல்லா அட்டகாசமாக வரும். அர்ஜென்டினாவும் சரி, பிரேசிலும் சரி. இந்த வட்டம் கண்டிப்பாக வந்து பிரேசில் வந்து அர்ஜென்டினாவை விட நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வட்டம் உலக கோப்பை அடிப்பாங்க. என்னுடைய முதல் சாய்ஸ் கேட்டிங்கன்னா அர்ஜென்டினாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இதில் என்ன அப்படின்னா, அர்ஜென்டினாவில் வந்து மெஸ்ஸி ப்ராமினன்ட் பிளேயர் இருக்கார், அங்கே வந்து எம்பாப்பே இருக்கார். இந்த வாட்டி வந்து அர்ஜென்டினா தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று வந்து அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ரெண்டாவது வந்து இந்த வாட்டி நல்ல ஸ்குவாட் இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த மட்டுக்கு என்னுடைய அபிப்பிராயம் ஃப்ரான்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்குன்றது. ஏன்னா வந்து நல்ல யங்கேஜ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல டீம் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸ் டீம் வந்து இந்த தடவை வேர்ல்டு கப் வந்து அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து பிரேசில் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. மெஸ்ஸி பிடிக்கும், நெய்மர் பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும். இதில் வந்து எனக்கு அர்ஜென்டினா வின் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு பிடிச்சது மெஸ்ஸி, அர்ஜென்டினா மேட்ச். அவர் மேட்சுக்கோசரம் நான் ரொம்ப ஆர்வமோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து ரொனால்டோவை ரொம்ப பிடிக்கும். நாம் வந்து அவருக்காக மட்டும்தான் ஃபுட்பாலே பார்க்குறோம். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தர்பாரில் நீங்கள் பார்த்த விஷயங்களோட அப்படியே போய் படுத்து தூங்க போக. அடுத்த தர்பாரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.